ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரம்ப வகுப்பை நாம் ஆரம்பிப்போம். இன்றைய வகுப்பில் நாம் மிகவும் முக்கியமான இன்னொரு சக்தி மையம் எமது விஷுதி எமது தொண்டையில் இருக்கின்றது. ஸோ இதுவே நாம் பார்த்தோம் தொடர்பு. எந்த ஒரு மற்ற உயிரினங்களுக்கும் விருத்தி அடையாத ஒரு சக்தி மையம். மனிதர்களுக்கு இது நான் விருத்தி அடைந்திருக்கிறது, தொடர்பை தருகின்றது, பேச்சுத்திறன், எமக்கு பேச்சுத்திறனை தருகின்றது, எம்மை எம்மை வெளிப்படுத்துவதற்கு மொழி மூலம் நாம் எம்மை வெளிப்படுத்துகின்றோம். ஸோ மற்றவர்களோடு நாம் தொடர்பு கொள்வது மொழி மூலம். மொழி மட்டுமல்ல, எமது உடல் செய்கைகள் மூலம். ஸோ இந்த விஷுதி சக்கரம் எமது ஐம்புலன்களையும் ஆட்சி செய்கின்றது, பராமரிக்கின்றது, கட்டுப்படுத்துகின்றது. ஸோ இந்த ஐம்புலன்கள் மூலம் நாம் தொடர்பு கொள்வோம். பேசும்போது வாய் பேசுகின்றது, கண்கள், காது, மூக்கு, முழு உடலும் எமது செய்கைகள், நடத்தை மூலம் நாம் தொடர்பு கொள்கின்றோம். எனவே இது மிகவும் ஒரு முக்கியமான சக்தி மையமாக இருக்கின்றது. எனவே எம்மை நாம் வெளிப்படுத்துவது இந்த இவை மூலம் நாம் எவ்வாறு வெளிப்படுத்துவது. அது மட்டுமல்ல, தொடர்பு, இந்த மொழி எவ்வாறு தெய்வீகத்தோடு நாம் தொடர்பு கொள்கின்றோம். தெய்வீகத்தோடு தொடர்பு கொள்ளும் மொழி நுண்ணதிர்வுகள், இந்த அன்பு அலைகள் மூலம் நாம் தொடர்பு கொள்கின்றோம். ஸோ எனவே இந்த விஷுதி சக்கரம் மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த விஷுதி சக்கரத்திலிருந்து வர நரம்புகள் இரு கைகளுக்கும் சென்று எமது கைகளில் அந்த நுண்ணதிர்வுகளை நாம் உணர செய்கின்றது. ஸோ இது மூலம் நாம் தொடர்பை உணரலாம். எங்கு சென்றாலும் ஒவ்வொரு இடத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம் இந்த நுண்ணதிர்வுகள் மூலம். இந்த உணர்திறன் அதிகரிக்க நாம் எமது முழு ஜீவன், எமது முழு இருப்புமே ஒவ்வொரு அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ இன்று நாம் நமது விஷுதி சக்கரத்தை பற்றி பார்ப்போம். ஸோ நாம் அமைதியாக இருக்க வேண்டும். முற்றிலும் சிரமமின்றி அமைதியாக இருக்க வேண்டும். இந்த இணைப்பு, அதாவது தியான நிலைக்கு நாம் செல்வதற்கு யோக நிலை தான் அந்த தியான நிலை. யோக நிலை அந்த இணைப்பு. ஸோ இந்த தெய்வீகத்தோடு நாம் இணைய வேண்டுமானால் நாம் அமைதி அடைய வேண்டும். ஸோ தியான நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். மற்றும் நாம் பார்த்தோம், இந்த இணைப்பு உயிருள்ள நிகழ்வு, எம்மிடம் ஒன்றுமில்லை, நடைபெற வேண்டும். ஸோ அதனால்தான் நாம் அமைதி அடைய வேண்டும். நான் என்று சொல்லும்போது இங்கு எதை குறிக்கிறது என்றால், ரெண்டு இது. ஒன்று நான் என்னும் போது எனது அகங்காரம், மமகாரம், இவைதான் வேலை செய்கின்றது, எம்மை வழி நடத்துகின்றது. எமது கடந்த கால வாழ்க்கையின் அனுபவங்கள் எம்மை வழி நடத்துகின்றது.
எமது அகங்காரம் எம்மை வழி நடத்துகின்றது. ஆனால் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நான் என்றால் நான் ஒரு தூய ஆத்மா. ஸோ ஆத்மா வழி நடத்துகின்றது. ஆத்ம விழிப்புணர்வுக்கு பின்பு ஆத்மா வழி நடத்துகின்றது. எனவே நாம் அமைதி அடைகின்றோம். நான் அமைதி அடைகின்றேன் என்று சொல்லும்போது எனது அகங்காரம் மமகாரம் அமைதி அடைகின்றது. ஸோ அவற்றிலிருந்து எந்த ஒரு எண்ணங்களும் இல்லை, நமக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, அவை தர முடியாது. ஏனென்றால் ஆத்மா நம்மை இப்பொழுது வழிகாட்டுகின்றது. நமக்கு தெரியும் ஆத்மா அவ்வாறு நம்மை வழிகாட்டுகின்றது. நமது உள்ளுணர்வுகள் மூலம் நமக்குள் இருக்கும் அனைத்து தெய்வீக சக்திகள் நற்பண்புகள் நமக்கு மனத்தெளிவை தந்து நம்மை வழி நடத்துகின்றது. ஸோ தானாக நமக்கு சரி மனத்தெளிவு ஏற்பட்டு சரி பிழை தெரிகின்றது. ஸோ இந்த நிலையில் நாம் இருப்போம். ஆத்மா நம்மை வழி நடத்த நாம் விட்டு விடுவோம். ஸோ இந்த நிலையே சாட்சி பாவ நிலை. இந்த ஆத்மாவை நாம் வழிநடத்த விடுவதே சாட்சி பாவ நிலை. இந்த சாட்சி பாவ நிலை எமது விசுத்தி சக்கரத்தால் வளமடைய செய்யப்படுகின்றது. ஏனென்றால் விசுத்தி சக்கரம் தொடர்பு. நீங்கள் இந்த தெய்வீகத்தோடு தொடர்பை உணர ஆரம்பிக்கும் போது உங்களுடைய உணர்திறன் அதிகரிக்க 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 அந்த சாட்சி பாவ நிலை அதிகரிக்கின்றது, தியான நிலை அதிகரிக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் இந்த தெய்வீக அனுபவங்களை உணர ஆரம்பிக்கின்றீர்கள். ஸோ அவை நம்முடைய அகங்காரம் மமகாரத்தை அமைதிப்படுத்துகின்றது. எமது முழு கவனமும் அதில் செல்கின்றது. எமது விழிப்புணர்வு அதில் அதிகரிக்கின்றது. எனவே இந்த சாட்சி பாவநிலை தானாக நமக்குள் விருத்தி அடைகின்றது. எனவே விசுத்தி சக்கரம் மிகவும் முக்கியமான ஒன்று. ஸோ அந்த சக்கரத்துக்கு செல்லும் முன்பு நமது அமர்த்திய சக்கரங்களை தியானித்து மேல் செல்வோம். நமது இரு கைகளையும் அவதானிப்போம். கவனத்தை தலை உச்சி குலுக்கி கொண்டு வருவோம். உச்சிக்குழியை அவதானிப்போம். அது தளர்வடைந்து மெதுவாக திறப்படுவதை காண முடிகின்றதா?
இந்த கவனத்தை அங்கு அமைதியாக வைப்பதற்கு எது தடையாக இருக்கின்றது? எண்ணங்கள் எண்ணங்கள் மட்டுமே. ஸோ அவை எங்கிருந்து வருகின்றது? கடந்த காலம் அல்லது எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்களா, அல்லது ஆத்மாவின் 6 எதிரிகள் நாம் பார்த்தோம் கடந்த வகுப்பில். அவைகளா? ஏதோ ஒரு காரணத்துக்காக எனது கவனம் எங்கேயோ செல்கின்றது, தூய்மையாக இல்லை, எனது விருப்பம் தூய்மையாக இல்லை, தியானிக்க வேண்டும், நான் இதில் முன்னேற வேண்டும் என்ற இது இல்லாது எங்கேயோ அகப்பட்டு கொண்டிருக்கின்றது. அல்லது கோபம், ஏதோ ஒன்றில் கோபம் வருகின்றது. அல்லது உலக விடயங்களில் கவனம் செல்கின்றது, மறந்து விடுகின்றோம். நான் இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம், பரபிரம்மே என்னை பாதுகாத்து முழுமையாக என்னை கவனிக்கின்றது என்றதை மறந்து உலக விடயங்களில் கவலை வருகின்றது. இது பேராசையின் அறிகுறி. இல்லாவிட்டால் சொந்தங்கள், உறவுகள், பிள்ளைகள் என்று கவலைகள் வருகின்றது. அவர்களும் இந்த பரபிரம்மத்தால் கவனிக்கப்படுகின்றார்கள் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். யாரும் நமது சொத்து அல்ல. நாம் அனைவரும் முழுமையின் ஒரு அங்கம். தனிமையாக உரிமை கொண்டாட முடியாது, கவலைப்பட முடியாது. அல்லது ஏதோ ஒன்று நம்மை ஆட்டி வைக்கின்றதா, அவர் ஏதோ செய்கின்றார், அவரை மாதிரி நானும் செய்ய வேண்டும், போட்டி, பொறாமை நாங்கள் படலாம். அல்லது மற்றவர்கள் எமக்குள் அதை செலுத்தலாம். அவர்களுடைய பொறாமைகள், பிரச்சனைகள், எம்மை அந்த அவர்களுடைய தீய சக்திக்குள் எம்மையும் அந்த பிரச்சனைக்குள் எம்மையும் இழுக்கலாம். அல்லது எனக்கு பணிவு இல்லை, எனது இருதயத்தில் பணிவில்லை, பணிவில்லாது கஷ்டப்படுகின்றேன். பணிவு, நான் இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம், நான் ஒரு தூய ஆத்மா, அதுவே எனது கண்ணியம். அந்த கண்ணியம் நமக்கு முழுமையான பணிவை தருகின்றது. மற்றவர்களில் எனக்கு கருணை, அன்பு இருக்கின்றதா? ஸோ கருணை, அன்போடு பணிவு நிறைந்த இருதயம். ஏனென்றால் அந்த இருதயத்தில் நான் ஒரு தூய ஆத்மா என்ற கண்ணியம், மேன்மை மேலோங்கி நிற்கின்றது. அதனால் ஒரு பணிவு எனக்கு ஏற்படுகின்றது. ஸோ இவை அனைத்தும் நமது அகங்காரம், மமகாரத்தை அமைதிப்படுத்திவிடும். ஸோ நமது இடது நாடியை நாம் சரிப்படுத்த இடது கையை மடியில் வைப்போம், வலது கையை பூமியில் வைப்போம். இதில் சொல்லுவோம், தாயே, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா, அதுவே எனது அடையாளம். நான் எந்த நாட்டில் பிறந்தேன், எந்த மொழி பேசுகின்றேன், எந்த குடும்பத்தில் பிறந்தேன், அனைத்தும் நம்மை விடுபட்டு நான் ஒரு தூய ஆத்மா என்ற அந்த
உலகளாவிய ஒரு அடையாளம் நமக்கு வருகின்றது. யூனிவர்சல், we are the universal being. நாம் நமக்கு எந்த ஒரு உலக அடையாளமும் இல்லை. நாம் தூய ஆத்மாக்கள். இடது கையில் நுண்ணதிர்வுகளை அவதானிப்போம். வலது கையிலும் நுண்ணதிர்வுகளை அவதானியுங்கள். தலை பிரம்மராந்திரத்திலும் அவதானியுங்கள். இந்த உண்மையோடு நாம் ஒன்றாக இருக்க முடிகின்றதா? அதாவது இந்த உண்மையை நாம் தானாகவே எமது இருதயம் ஏற்றுக்கொள்கின்றதா? நான் ஒரு தூய ஆத்மா. ஏற்றுக்கொண்டால் நாம் ஆத்மாவின் நுண்ணதிர்வுகளை எமது கைகளில், தலை உச்சியில் நாம் உணரலாம். நான் ஏற்றுக்கொள்வதற்கு எது தடையாக இருக்கின்றது? கடந்த காலத்தில் ஏதாவது பாதிப்புகள் நினைவுக்கு வந்தால் அவற்றை முழுமையாக மன்னித்து விடுவோம். எமது மனதில், முக்கியமாக எமது மனதில் உள்ள பாதிப்புகளை நாம் முழுமையாக மன்னித்து விடுவோம். இப்பொழுது எமது வலது கை இப்பொழுது பூமியில் இருக்கின்றது. அதை நாம் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். வலது கையை ஆகாயத்தை நோக்கி, இடது கை ஸ்ரீ மாதாஜியை நோக்கி. இங்கு நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது இடது நாடியில் உள்ள அனைத்து தாக்கங்கள், மன தாக்கங்கள், சில நேரங்களில் நானே அறியாமல் அந்த பாதிப்புகள் எனது ஆழ் மனதில் இருக்கலாம். அவை அனைத்தையும் முழுமையாக வெளியேற்றி விடுங்கள். நான் இப்பொழுது உங்கள் அருளால் ஒரு தூய ஆத்மா. இந்த ஆத்மா எனது இருதயத்தில் இருக்கின்றது. அதனுடைய அனைத்து நற்பண்புகளும் எனது இருதயத்தில் ஆழமாக இருக்கின்றது. அவற்றை நான் வெளியில் கொண்டு வர வேண்டும். இந்த கடந்த கால தாக்கங்கள் அனைத்தும் தூசி படிந்தது போல் எனது இருதயத்தில் இருக்கின்றது. அதை முழுவதையும் நான் அகற்றி எனது இருதயத்தை தூய்மையாக்கி நான் ஒரு தூய ஆத்மா என்று உணரச் செய்யுங்கள் தாயே. கடந்த காலம் முடிந்துவிட்டது. இனிமேல் நான் முன்னேறுவேன். எனது இருதயத்தை தூய்மையாக்கி நான் முன்னேறுவேன். இந்த உலக மாயையில், பொய்யானவற்றில் சிக்கிக்கொள்ளாது நான் உண்மையில் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். மாயை, வெளி வேஷம், பகட்டு, பாசாங்குத்தனம், என்னையே நான் மாற்றுவது அனைத்திலிருந்தும் என்னை முழுமையாக விடுவித்து எனது இருதயத்தில் உண்மையை நான் உணரச் செய்யுங்கள். அந்த உண்மை, நான் ஒரு தூய ஆத்மா. அந்த ஆத்மாவை எனது இருதயத்தில் நான் அனுபவிக்கவும், இருதயத்தில் நான் காணவும் எனக்கு அருள் புரியுங்கள். இருதயத்தில் ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளும் ஒளிர்வதை நான் உணரச் செய்யுங்கள் தாயே.
அதுவே உண்மையான நிலை. இப்பொழுது கையை நாம் வெளியே கொண்டு வருவோம். இருதயம், நமது இடது இருதயம் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று பாருங்கள். இடதுகை ஸ்ரீமாதிஜியை நோக்கி, வலதுகை ஆகாயத்தை நோக்கி. ஸ்ரீமாதிஜி, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. எனது இருதயத்தில் அந்த தெய்வீகத்தை நான் உணர செய்யுங்கள். முழுமையாக இருதயத்தை வெளிப்படுத்தி நாம் சிறிது அமைதியாக இருப்போம். பொறுமையோடு, பொறுமை, அமைதி, சாட்சி நிலை. இப்பொழுது அது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது அது வலது நாடியை நாம் சுத்திகரிப்போம். உப்பு நீர் தயாராக வைத்திருப்பவர்கள் கால்களை அதில் வைக்கலாம். இப்பொழுது வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இப்பொழுது நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். வலது நாடியில் நமக்கு கிரியா சக்தி இருக்கின்றது. அதாவது நமது மனதையும் உடலையும் தொழில்பட வைக்கும் சக்தி. மன உடல் தொழில்பாட்டுக்கு தேவையான சக்தி. இந்த கிரியா சக்தியை நாம் எவ்வாறு வீணாக்காது அதை எமது ஆத்ம நன்மைக்கு எவ்வாறு பயன்படுத்துவது, எமது மன உடல் செயல்பாடுகள் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அதற்கு நமக்கு ஞானம் அவசியம், அறிவு. சுவாதிஷ்டான சக்கரம் நமக்கு ஞானத்தை தருகின்றது. இதில் நாம் கேட்போம், தாயே, எனது கவனத்தை அறிவூட்டி தூய்மையடைய செய்யுங்கள். கவனம் அறிவுபட்டால் வெளியே அலையாது. அறிவு வந்துவிட்டால் அது சரியாக நடக்கும், சரியாக வேலை செய்யும். தாயே, எனது கவனத்தை அறிவூட்டி தூய்மைப்படுத்தி தாருங்கள். தாயே, மிகப்பெரிய ஞானம் எது நமக்கு மிகப்பெரிய அறிவு. இந்த தெய்வீக சக்தியின் வல்லமையை நாம் புரிந்து கொள்வது. சர்வ வல்லமையை பொருந்திய இந்த தெய்வீக சக்தி, அதனிடம் நம்மை முழுமையாக நாம் ஒப்படைக்கலாம். ஒரு சிறு குழந்தை தன் அன்பான தாயிடம் தன்னை முழுமையாக ஒப்படைக்கின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சின்ன குழந்தைகள் தாயிடமிருந்து யார் கேட்டாலும் சில பேரை போக மாட்டார்கள். அன்னையினுடைய கரங்களில் அவர்கள் மிகவும் ஒரு அமைதியான, பாதுகாப்பான, முழுமையான பாதுகாப்பான நிலையில் இருப்பார்கள். யாரிடமும் போகமாட்டார்கள். அந்த மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகிறதா? அது ஞானத்தால் மட்டுமே முடியும். ஞானம், அதாவது அந்த தெய்வீக அனுபவங்களால்.
நாம் தெய்வீகத்தை முழுமையாக உணர்ந்து அந்த பாதுகாப்பை உணர்கின்றோம், எம்மை முழுமையாக அர்ப்பணிக்கின்றோம். எனவே கவனம் முழுமை அடைகிறது. நாம் வெளியில் பார்க்கலாம் இதெல்லாம், ஆனால் ஒரு குழந்தை தாயின் கரத்தில் இருந்து கொண்டு வெளியில் வடிவாக எல்லாத்தையும் பார்ப்பார், ஆனால் அங்கு பாதுகாப்பாக தான் இருக்கிறேன் என்ற உணர்வு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். அதே போல் தான் நாமும் அந்த பாதுகாப்பை உணர வேண்டும். அதுவே நாம் மிகச்சிறந்த ஞானமாகும். தெய்வீக அன்பிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது நாம் அந்த முழுமையான பாதுகாப்பை இந்த உலகில் உணர்கின்றோம். தாயே, அந்த உணர்வை எனக்கு தந்தருளுங்கள், அந்த ஞானத்தை எனக்கு தந்தருளுங்கள். அந்த ஞானம் மூலம் எனது கவனத்தை ஒளியூட்டி எனது கவனத்தை தூய்மை அடைய செய்யுங்கள். இப்பொழுது சிறிது நேரம் கவனிப்போம். நமது கைகளில் என்ன நடைபெறுகின்றது, தலை உச்சியில் என்ன நடைபெறுகின்றது. இது சரணாகதி தியான நிலை, சாட்சி பாவ நிலை. சாட்சியாக நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் நாம் முழுமையாக தன்னம்பிக்கை இருக்கின்றது, இறை நம்பிக்கை இருக்கின்றது. நமது வலது நாடி முழுவதையும் தூய்மைப்படுத்தி அந்த குளிர்ச்சியை உணர முடிகின்றதா? முக்கியமாக நமது கல்லீரலில் கைகளை வைக்காமலே கல்லீரலில் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா? இப்பொழுது சிறிது நேரம் நமது இடது கையை கல்லீரலில் வைப்போம். வலது பக்கம் மேல் வயிற்று பகுதியில். கவனத்தின் இருப்பிடம் நமது கல்லீரலாகும். கல்லீரல் எமது வலது நாடியை இந்த வெப்பங்களை தனிவடைய செய்து எம்மை அமைதிப்படுத்துகின்றது. எனவே நாம் முழுமையாக அந்த ஞானத்தை உணர முடிகின்றது. கவனம் தூய்மை அடைகின்றது. இப்பொழுது கையை மடக்கி கொண்டு வருவோம். நமது நடுநாடி யோக சக்தி, அதாவது யோக சக்தி எமது கவனத்துக்கு மிகவும் அவசியம். இந்த சித்த சக்தி, எமது கவனத்தின் சக்தி பலம் அடைய வேண்டும். நம்மை தியான நிலையில் வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் யோக சக்தி வலுவடையும், அதாவது எமது இணைப்பை நாம் உணரலாம். எமது இரு கைகளிலும் நுண்ணதிர்வுகளை உணர்வோம். தலை உச்சியையும் உணர்வோம்.
நிலை முழுமையான சமநிலையான நிலை. இடது பக்கமும் இல்லை, வலது பக்கமும் இல்லை. நாம் நடுநிலையில் இந்த இணைப்போடு இருக்கின்றோம். தியான நிலையில் இருக்கின்றோம். தாயே, எனது மூளைக்கு வாருங்கள். எனது மூளையில் உள்ள ஒவ்வொரு கலத்தையும் நரம்புகளையும் ஒளியூட்டி தாருங்கள். ஒவ்வொரு நரம்புகள், சஹஸ்ராரத்தில் 1000 நரம்புகள் இருக்கின்றது. இவை ஒவ்வொன்றும் ஞான துளிகளாகும். ஒவ்வொரு நரம்புகளும் ஒளியூட்டப்படும் போது நமக்குள் ஞானம் கிடைக்கின்றது, மன தெளிவு கிடைக்கின்றது, ஆழ்ந்த ஒரு அமைதி கிடைக்கின்றது. பிரம்மராந்திரத்தில் ஒரு முழுமையான ஒரு தளர்வு, குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று கவனிப்போம். இந்த அமைதி நிலையில் நாம் நமது மூலாதார சக்கரத்தை சற்று கவனிப்போம். அமைதியாக என்று கவனிப்போம். மூலாதார சக்கரம் தாயே, எனது மூலாதார சக்கரத்தை ஒளியூட்டி தாருங்கள். அடுத்து சுவாதிஸ்தானம். இப்பொழுது இதெல்லாம் இந்த பண்புகள் நமக்கு தெரியும். எனவே நாம் அமைதியாக அங்கு கவனத்தை வைப்போம். இப்பொழுது கவனம் நாபி, பவசாகரம், இப்பொழுது இருதயம், ஒன்றும் நினைக்க வேண்டாம். நாம் கவனிப்போம், அமைதியாக கவனிப்போம் இந்த சக்கரங்களை. இப்பொழுது நமது விஷுதி சக்கரம். இன்று விஷுதி சக்கரத்தின் பண்புகளை நாம் பார்ப்போம்.
தியான நிலையில் நாம் இப்பொழுது விஷூதி சக்கரத்தை கவனிப்போம். அதாவது நமது பிரம்மராந்திரத்திலிருந்து விஷூதி சக்கரத்தை கவனிப்போம். ஸோ அதனுடைய பண்புகளை நாம் இந்த தியான நிலையில் கேட்போம். ஸோ விஷுதி சக்கரம் தொடர்பு, சமூக உணர்வு. நாம் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்கின்றோம், சமூக உணர்வு வருகின்றது. இந்த தொடர்பு எப்பொழுது மிகவும் சரியானதாக இருக்கும்? பற்றற்ற சாட்சி நிலை, தியான நிலையில் நாம் நம்மை வெளிப்படுத்தும் போது, உண்மையாக நமது இருதயத்திலிருந்து உண்மையாக நாம் வெளிப்படுத்தும் போது இந்த தொடர்பு பரிபூர்ணமானதாக இருக்கின்றது. அந்த தொடர்பு மூலம் நாம் எந்த கர்மாவும் எந்த பிழைகளையும் விடமாட்டோம், சரியாக நடந்து கொள்வோம். இந்த தொடர்பு நாம் நமது ஆத்மாவை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். மற்றவர்களும் அவர்களுடைய ஆத்மாவை உணர்வதாக இருக்க வேண்டும். ஸோ இந்த தியான நிலை அவசியம், சாட்சி பாவ நிலை. ஸோ இந்த சாட்சி பாவ நிலை என்றால் என்ன? மனதில் எந்த ஒரு எதிர்வினையும் புரியாது நமது இருதயத்தை உண்மையான இருதயத்தை நாம் நமது பேச்சு மூலம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த வகையான பேச்சாக இருந்தாலும் நாம் உண்மையாக நடந்து கொள்ளும் போது அது நம்மை பாதுகாக்கின்றது, நம்மை வழி நடத்துகின்றது, மற்றவர்களுக்கும் அது நன்மையாகின்றது. ஸோ இதுவே கூட்டு விழிப்பு நிலை. நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாவேன், நான் ஒரு தூய ஆத்மா, இந்த பரமாத்மாவின் ஒரு அங்கம். ஸோ அந்த கூட்டு விழிப்பு நிலை வருகின்றது. எனவே மற்றவர்கள் யார்? அவர்களும் முழுமையின் ஒரு அங்கம் ஆவார்கள். எனவே எமது தொடர்பு வளமடைகின்றது, போட்டி பொறாமைகள் பிரச்சனைகள் குறைகின்றது, அன்பு கருணை பணிவு மன்னிக்கும் தன்மை அதிகரிக்கின்றது, உறவுகள் அதிகரிக்கின்றது. முக்கியமாக குடும்பத்தில் முதலில் உறவுகள் ஒருவரான உறவுகள் முன்னேற்றம் அடைகின்றது. முக்கியமாக விஷுதி சக்கரத்தில் சகோதர சகோதரி உறவுகள், சுயமரியாதை வருகின்றது. நாம் எமது பிழைகளை உணராது, எமது பிழைகள் நம்மை பாதிக்கக்கூடாது. அவற்றை ஒரு அனுபவமாக எடுத்து அவற்றிலிருந்து நாம் பாடங்களை கற்று முன்னேற வேண்டும். முக்கியமாக இந்த எமது குறைபாடுகள், எமக்கு வரும் சவால்களை நாம் எதிர்கொண்டு அவற்றை நாம் சரி செய்யும் திறன், இதுவே சுயமரியாதை. சுயமரியாதை என்றால் என்ன? அந்த வசனம் எப்படி நாம் நடைமுறையில் புரிந்து கொள்கிறோம், இதுவே அந்த சுயமரியாதை. எனது தவறுகளை நான் எதிர்கொள்ள வேண்டும், எனது சவால்களையும் வெளியில் இருந்து வரும் சவால்களையும் நாம் எதிர்கொண்டு அவற்றை சரி செய்யும் திறன். அமைதியாக
சரி செய்யும் திறன், அதுவே சுயமரியாதை. கோபப்பட்டோ வாக்குவாதப்பட்டோ சண்டை பிடித்தோ நாம் அவ்வாறு போவோமானால் நாம் நமது சுயமரியாதையை இழந்து விடுவோம். மற்றும் மற்றவர்களை மதிக்கும் நிலையையும் நாம் இழந்து விடுவோம். சுயமரியாதை அவசியம். நாம் மற்றவர்களையும் மதிக்க வேண்டும். எனவே இவ்வாறு நாம் சுயமரியாதையோடு நடந்து கொள்ளும்போது நாம் அங்கு தானாகவே நாம் மற்றவர்களை மதிக்க ஆரம்பிக்கின்றோம். மற்றவர்கள் நம்மோடு ஒரு அமைதியை, ஒரு ஆறுதலை உணர ஆரம்பிப்பார்கள். ஒரு ஒருங்கிணைப்பை உணர ஆரம்பிப்பார்கள். ஒரு கூட்டு சமூக உணர்வு வர ஆரம்பிக்கும். இவற்றை கையாள்வது எவ்வாறு? எமது பேச்சும் நடத்தையும் சரியாக இருக்க வேண்டும். தொடர்பு சரியாக இருக்க வேண்டும். நாம் பேசும்போதோ எமது நடத்தைகள், நடை, உடை, பாவனை அனைத்தும் இனிமையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். இந்த இனிமையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், ரெண்டும் ஒன்றாக செல்வது சில இடங்களில் சரி வராது. ஏனென்றால் உண்மை சில நேரங்களில் இனிமையாக இருக்காது. இப்போ ஒரு பிள்ளை பிழைவிட்டால் அதை எடுத்து சொன்னால் அந்த பிள்ளைக்கு அதை ஏற்கும் பக்குவம் இல்லாவிட்டால் அந்த நாம் சொல்லுவது உண்மையாக இருந்தாலும் இனிமையாக இருக்காது. எனவே இங்கு நாம் தெய்வீக ராஜதந்திரத்தை நாம் கையாள வேண்டும். அதுவே ஸ்ரீ கிருஷ்ணா. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஸ்ரீ கிருஷ்ணர் மகாபாரத போரில் எவ்வளவோ ராஜதந்திரங்களை கையாண்டு உண்மையை நிலைநாட்டினர், தர்மத்தை நிலைநாட்டினர். அதுபோல் ராஜதந்திரங்கள் உண்மையை நாம் சரியான நேரம், சரியான முறையில் அமைதியோடு அதை எடுத்து சொல்லும் பக்குவமாக, நேரம் அறிந்து, இடம் அறிந்து, ஆள் அறிந்து நாம் கதைக்க பழக வேண்டும். இவ்வாறு எமது தொடர்பு, அதாவது எமது பேச்சு, நடத்தை, நடை, உடை, பாவனை அனைத்தையும் நாம் இனிமையாகவும் உண்மையாகவும் வைத்துக்கொள்ள முடியும். இங்கு இவ்வாறு நாம் உண்மையாகவும் இனிமையாகவும் இருப்பதற்கு சில நேரங்களில் இந்த பேச்சு தந்திரத்தில் வேடிக்கை, நகைச்சுவை நமக்கு உதவும். அதாவது சில நேரங்களில் வேடிக்கையாக, நகைச்சுவையாக நாம் அதை கம்யூனிகேட் பண்ணலாம், தொடர்பு. மீண்டும் இதில் அவதானமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் இந்த நகைச்சுவை, வேடிக்கைகள் மற்றவர்களை புண்படுத்துவதாகவும் இருக்கலாம். எனவே இந்த விசுத்தி சக்கரத்தில் சாட்சி பாவ நிலை, அதாவது தியான நிலை முக்கியமாகின்றது. நமது கவனம் எப்பொழுதும் அவதானமாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். இதுவே எமது விசுத்தி சக்கரம், சாட்சி பாவ நிலை. காலை மாலை நாம் தியானத்தில் இருக்கும் போது மட்டுமல்ல, நாள் முழுவதும் அந்த சாட்சி பாவ நிலையை நாம் அது ஒரு சக்தி, அது ஒரு பலம், நம்முடைய பலம். அதை நாம் அதிகரிக்க வேண்டும். அவ்வாறு நாள் முழுவதும் ஒரு சிறு நேரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கவனத்தை நாம் அலர்ட்டாக, அதாவது அவதானமாக நடப்பதற்கு சாட்சி பாவ நிலை. நமது கவனத்தில் அவதானம், கவனம் தேவை. கவனத்தில் கவனம் தேவை.
ஸோ இதை வளர்ப்பதற்கு ஒரு முறை நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் இந்த பயிற்சியை நீங்கள் செய்யலாம். ஒரு நாளில் காலை 6 மணி 10 மணி, பிறகு 2 மணி, பிறகு திரும்ப பின்னேரம் 6 மணி, பிறகு இரவு 10 மணி படுக்க போகும்போது. ஸோ காலை 6 மணி 10 மணி 2 மணி, பிறகு பின்னேரம் 6 மணி, பிறகு படுக்க போகும்போது 10 மணி. இந்த நேரத்தில் நீங்கள் உங்களையே ஒரு 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 5 நிமிடம் எடுத்து கொஞ்சம் சுவாசத்தில் கவனத்தை போட்டு கவனத்தை தலை உச்சியில் கொண்டு வந்து எனது கவனம் அங்கு இருக்கின்றது, அவ்வளவுதான். ஒரு 5 நிமிடம் அப்படியே இருந்து அமைதி அடைந்தா பிறகு நீங்கள் எங்கிருந்தாலும், பஸ்ஸில் இருந்தாலோ வேலை தளத்தில் இருந்தாலோ யாரோடு கதைத்து கொண்டிருந்தாலும் கூட 10 மணி மனதுக்குள் நீங்கள் கவனத்தை அங்கு கொண்டு போகிறீர்கள், அவ்வளவுதான். ஸோ நீங்கள் அமைதியோடு உங்களோட வேலைகளை தொடரலாம். ஸோ இவ்வாறு இந்த பயிற்சியை செய்யும்போது சாட்சி பாவ நிலை எமக்குள் விருத்தி அடைகின்றது. ஸோ சிறிது நேரம் நாம் தியானித்த பின்பு ஸ்ரீமாதஜியின் அருளுரையை கேட்போம். ஸோ மது விஷுதி சக்கரம் 16 இதழ்களை கொண்டது. தத்துவம் ஆகாஷ தத்துவம் சோமத 5 புலன்களையும் கவனித்துக் கொள்கின்றது. கண்களை மூடி சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம். எமது தலை உச்சி பிரம்மராந்திரத்திலிருந்து உள்முகமாக எமது விஷுதி சக்கரத்தை தொண்டையில் கவனிப்போம். ஸோ இந்த எதிர்வினை புரியாத சாட்சி பாவ நிலை, அதுவே தியான நிலை. ஸோ இந்த நிலைக்கு ஒரு அருமையான உதாரணம் புல்லாங்குழல். புல்லாங்குழல் ஒரு எளிமையான வாத்தியம். அதைவிட எளிமையான வாத்தியம் வேறொன்றும் இல்லை. ஒரு மூங்கில் துண்டு, அதை படைப்பவர் அந்த மூங்கில்ல இருந்து அதை புல்லாங்குழலாக மாற்றுபவர் அந்த மூங்கிலில் சரியான இடத்தில் துளைகள் இடுகின்றார், இட்டு அந்த கருவியை உருவாக்குகின்றார். ஸோ புல்லாங்குழல் தயாராகின்றது. ஆனால் அதை இயக்குவதற்கு இசைக்கலைஞன் அவசியம். அதை வாசிக்க வேண்டும்.
அதை வாசிக்க தெரிந்த ஒருவர் வாசிக்க வேண்டும். அதில் தேர்ச்சி பெற்ற ஒருவர் வாசிக்க வேண்டும். அவர் வாசிக்கும்போது அதிலிருந்து இனிமையான இசை வெளியே வருகின்றது. ஸோ இசையை உருவாக்குவது யார்? புல்லாங்குழலா, இசைக்கலைஞனா? புல்லாங்குழல் தனியே இசையை உருவாக்க முடியாது, இசைக்கலைஞனும் தனியே இசையை உருவாக்க முடியாது. ரெண்டும் இணையும் போது அந்த அருமையான இசை புல்லாங்குழல் ஊடாக வெளிவருகின்றது. இசைக்கலைஞனும் மகிமை அடைகின்றார். அவர் தன்னுடைய திறமையை அந்த கருவி மூலம் வெளிப்படுத்துகின்றார். கருவியும் மகிமை அடைகின்றது. அது உள்ளுக்குள் ஒன்றுமே இல்லாத ஒரு வெறும் குழல். ஸோ அவ்வாறு இருப்பதால் அந்த கலைஞனின் திறமை அந்த புல்லாங்குழலால் வெளிவருகின்றது. அதே போல்தான் நாம் ஒரு கருவிகள். புல்லாங்குழல் போல் அகங்காரம் மமகாரம் இல்லாத ஒரு கருவிகளாக எளிமையானவர்களாக இருக்கும் போது எம்மை இயக்குபவர் எல்லாம் வல்ல இறைவன். அவருடைய அன்பு மூலமாக ஆத்மா ஒளியூட்டப்பட்டு மூலமாக பிரகாசிக்கின்றது. இந்த உலகம் முழுவதும் நமக்கு பக்கத்தில் இருப்பவர்கள், நமது குடும்பத்தில், சமூகத்தில் நாம் சந்திப்பவர்களுக்கு அனைவருக்கும் அது வெளிப்படுகின்றது. அந்த அன்பு எமது ஒவ்வொரு நாளும் எமது ஒவ்வொரு செயல்களிலும் அந்த அமைதியும் அன்பும் வெளிப்படுகின்றது. இதனால் இந்த எல்லாம் வல்ல இறைவன் அனைத்து திறமை இருந்தும் கருவி தேவைப்படுகிறது. அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு நாமே அந்த கருவிகள். ஸோ இதனால் இறைவனுடைய அன்பு எல்லா இடமும் செல்கின்றது. அதே நேரம் கருவிகளான நாமும் மகிமை அடைகின்றோம். நமக்கு மகிமை வருகின்றது. புல்லாங்குழல் இசை என்றால் அந்த புல்லாங்குழல் வாத்தியத்துக்கு ஒரு மகிமை வருகின்றது. அது வெற்று குழலாக இருந்தாலும், தனியாக இசையை உருவாக்க முடியாதிருந்தாலும் அதற்கு மகிமை வருகிறது. ஸோ அவ்வாறே எமது வாழ்வில் மகிமை வந்து சேர்கின்றது நமக்கு. ஸோ இதுவே நாம் இந்த உலகில் புறப்படுத்ததற்கு காரணம். இந்த பிறப்பின் நோக்கமே இதுதான். கருவியாக இருந்து மகிமை அடைதல். இறைவன் தேடுகின்றார் நம்மை. நாம் இறைவனை தேடுவது போல் அவரும் கருவிகளை தேடுகின்றார் தனது அன்பை இந்த உலகில் வெளிப்படுத்துவதற்கு. யோசிச்சு பாருங்கள், புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய ஒருவருக்கு புல்லாங்குழல் கிடைக்கவில்லை என்றால் அவர் தன்னுடைய இசையை வெளிப்படுத்தவே முடியாது. ஏனென்றால் அவர் அதில் தான் தேர்ச்சி பெற்றவர். அதே போல்தான் இந்த எல்லாம் வல்ல இறைவன், இந்த எல்லாம் வல்ல சக்தி, இந்த பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்சம் தன் அன்பை வெளிப்படுத்தவே எம்மை படைத்தது. நாம் நமது கருவிகளை சரி செய்யும் போது அவருடைய அன்பு மூலம் வெளிப்படுகின்றது. அவரும் ஆனந்தம் அடைகின்றார், நாமும் மகிமை அடைகின்றோம். ஆனால் நாம் ஒன்றும் செய்வதில்லை. வெறுமனே எமது கருவியை சரி செய்தால் சரி. அகங்காரம் மமகாரத்தை விடுத்து முழு ஞானத்தோடு எம்மை நாம் ஒப்படைக்க வேண்டும். இதுவே தியான நிலை. எமது விசுதி சக்கரம் வளமடைந்தால் நாம் மற்றவர்களோடு ஒரு ஒற்றுமையை, ஒரு இணக்கத்தை காணுவோம். அங்கு அன்பு கருணை மேல் ஓங்கி இருக்கும்.
மன்னிப்பு இருக்கும். எனவே அங்கு ஒற்றுமையை நிலவுவதை நாம் காணலாம். ஸோ இவ்வாறு நாம் அமைதி அடையும் போது இந்த தெய்வீக அன்பு அதுதான் நுண்ணதிர்வுகள் மூலம் பாய்கின்றது. அன்பாக எல்லா எமது வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் எமது பேச்சுகள், நடத்தை, நடை, உடை, பாவனை, சிந்தனைகள், செயல்கள் அனைத்திலும் நாம் ஒரு சமநிலையும் தெய்வீக தன்மையும் நமக்குள் வெளிப்படுகின்றது. அதை நாமும் உணர்வோம், மற்றவர்களும் உணரக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இதுவே தெய்வீக தொடர்பு. நுண்ணதிர்வுகள் மூலம் இந்த தொடர்பு நமக்கு ஏற்படுகின்றது. இந்த அன்பு நமக்கு ஊடாக பாய்வதை நாம் காணலாம். ஸோ இப்பொழுது நம் ஸ்ரீமாதிஜியின் அருளுரையை கேட்போம். ஸோ நமது நடு விசுதி சக்கரத்துக்கான உறுதிமொழி: தாயே, என்னை பற்றற்ற சாட்சி பாவநிலையில் இருக்கச் செய்யுங்கள். என்னையும் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாக மாற்றுங்கள். நமது இடது பக்க விசுதியில் நாம் எந்த ஒரு குற்ற உணர்வும் இருக்கக்கூடாது. எம்மை நாம் எதிர்கொள்ள வேண்டும். எமது குறைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும். எமது சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அவற்றை நாம் எமது திறனால் சரி செய்ய வேண்டும். இதுவே எமது சுயமரியாதை, இடது விசுதி. ஸோ இந்த சுயமரியாதை வரும்போது வலது விசுதியில் நாம் மற்றவர்களை மதிக்கின்றோம். எமது பேச்சு, நடத்தை என்பன இனிமையாகவும் உண்மையாகவும் இருக்கும். அந்த யுக்தியை, அந்த தந்திரத்தை நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதன்படி நாம் நடக்க ஆரம்பிக்கின்றோம். எனவே முழுமையான ஒரு இணக்கம், ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு அமைதி ஏற்படுகின்றது. ஸோ இப்பொழுது நாம் ஸ்ரீமாதிஜியின் அருளுரையை கேட்போம். So when we talk of communications, first of all, the greatest thing is the communication between human beings. And when we have to think of the communication with the human beings, many people think that by aggression you will communicate better, which is not true. I mean, if somebody wants to get something out of someone, say, so you go there and just talk. I have to have, how can you do it? This, that. As it is, it's no. But if you are sweet and start talking sweetly, then 99% will definitely dissolve. So to dissolve people with sweetness, how to do it, that trick one has to learn.
how with sweetness you can resolve people. This is one of his special qualities, that you talk to someone in such a manner, genuinely, in a very sweet manner, and the problem between you and that person will be dissolved. Absolutely. Now there are many tricks. How to talk to someone is one of the biggest things one has to learn. First of all, you must always show that you are less intelligent than another person. Like I'm talking to scientists, I will say, I'm sorry, I don't know any science, No good for scientists. So they feel, oh, very good. If you have to talk to some musician, you must say, I don't know any music. No, I've learned a little bit, but not much. Musician feels very happy. You may call it a pampering of the ego. You may call it. But there's no harm in saying that I am nothing compared to you. So the first trick is complete humility when you talk to another person. It's a sign of greatness. It's a sign of fulfillment. As the trees, when they are laden with fruits, they bend down. So the first of all, if you say, I am no one, I don't understand anything, but I would like to hear. This is first. First quality of communication is to be extremely humble about yourself. The another person should not know who you are. And there's a lot of fun in it. Say for example now, I can say about myself that my husband was very highly placed in India. I met a friend in Delhi. She was studying with me in school and in college. And she asked me, where do you live? I told her in Meenabag, which was just a useless, small little place meant for very ordinary officers, because they had not allotted us any house or anything. So temporarily we were there. She said, what is your husband doing? I said, doing so with some government servant. I didn't tell her. He came down. So he just looked at me, smiled. He said, do you know him? I said, he's my husband. She was shocked. He's your husband? Oh my God, why didn't you tell me? Immediately the whole thing changed. And she felt so ashamed of herself. She had started looking down upon me that I am married to some clerk or someone. So the best thing is to play down. Play down everything. Now I know of certain surgeries, they say, oh, mother has given me such powers, I can do this, I can do that. This boastfulness is of no use. I haven't got any powers, you see. I am a Sajogi, that's all. But if you want, I can try. So, is to play down as much as you can. Practice this at home. First practice, and then don't do it. So that is one of the greatest qualities of communication with others. Second thing, I think in the whole of Gita, if you read it, this one very important thing is krodhat pijayati samoha. See, among all the worst things that we have, according to him, we have 6
enemies. But in Gita, he started with Krodha. He said, starts with Krodha, with anger. If you have anger within you, then you are not a master at all. There's no need for a master to get angry because he can play about. He can make you dance like this. What is the need to lose your temper? But that mastery, if you don't have of handling people, then after 5-6 minutes of talk, your voice starts raising and a sort of something starts barking. Because that temper is still inside you burning. But for a master, there should be no temper. No need. He has started with Krodha, that with the Krodha all problems stopped. From one to another, to another, to another. So we should watch out if we are angry people. Anger comes from Vishuddhi. Starts from liver, Vishnu, but expressed through Vishuddhi. Face becomes red, eyes become red. From the mouth, you start saying all kinds of horrible things, and the whole expression becomes so different when you are angry. So this anger is to be seen. Where is it? Within us, where is it, this anger? Liver? All right, I'll put it right. So to master it, you have to face yourself clearly. Many people have seen, people say, Mother, this lady is such a hot-tempered woman, she's so dominating. She does this, she does that. But if you tell her, no, I don't do that way. No, I'm very good. But how others are saying that? I don't know, but I'm very good. Finished. If somebody is saying that, then you watch yourself. Do you get into tempers or not? Are you losing your temper? It's very easy to make it out. Then face. So the trick of the trade is to face yourself and see for yourself how much you're lacking. So first is humility, which should be genuine. And secondly is equanimity. No temper. There is no need to take to temper. At the most you can say, what are you doing? Why are you doing that way? Now if you do something, maybe something I might say which I do not like, so I don't want to say like that. At the most, up to that point is all right, that you should say that I dislike it. But not to go further with it. If you just stop at a point, then this habit of getting into temper will go away. This arrogance will go away, which has to go. This arrogance has to go, this temper has to go, and then you will be surprised, you will feel very much relieved. Because this anger, once it comes in, reacts and catches your left Vishuddhi, and you become guilty. You feel very bad. Why I said so? I should not have said this. So Vishuddhi is finished. Left Vishuddhi means it's a headache. It goes on accumulating like a storehouse there, all your anger, temper, whatever you have. And this left Vishuddhi catches. And you know the problems of left Vishuddhi. So if you get angry with someone, don't feel guilty. But go before the mirror and slap yourself nicely twice. Now you get angry with yourself. Let me get angry. Then stand before the mirror. Shoot, like that. In the same manner as you get angry, try to act. So you never feel guilty. Or maybe more angry would be better. So you empty out your left Vishuddhi.
Next time you won't do it. But feeling guilty means you'll again repeat the same thing. So this temper is expressed by men differently and women by differently. And I'm very much worried about the women sometimes because they take to water power. Then I'm lost. But those who have ego too much cry much more. That's the sign. I've seen. If you say anything to them, immediately they start crying. Because already the left Vishuddhi is there full, like a full balloon. When you touch them, it becomes water. But men, their temper is different style, as you know very well. That when they get angry, they might fight with each other, box everyone, and then settle down nicely and have something to drink. Let us have it out, you see, they'll say. Take out. But women don't. They keep it there. And once they keep it, then it becomes tears. It starts coming down. So these are just tears out of joy, happiness, that's different. Or out of feelings for others. But it's not that. But it's tears just to impress another person that you are very sad or something. மீண்டும் சிறிது நேரம் நமது விசுத்தி சக்கரத்தில் கவனத்தை போடுவோம். ஸ்ரீ மாதாஜி சொன்ன விடயங்களை நாம் உள்வாங்கி நமது பிரம்மராந்திரத்திலிருந்து நமது விசுத்தி சக்கரத்தை கவனிப்போம். ரெண்டு விடயங்கள் ஸ்ரீ மாதாஜி சொன்னார்கள். ஒன்று பணிவு, மற்றது சமநிலை. சமநிலை என்றால் கோபப்படாத நிலை, நிதானம். பணிவும் நிதானமும். இன்று நாம் ஒரு சிறிய பாடலை கேட்போம். விசுத்தி சக்கரம் இனிமையாக இருக்க வேண்டும், உண்மையாகவும் இனிமையாகவும். இந்த விசுத்தி சக்கரத்துக்கு நல்ல ஒரு உதாரணம் ஸ்ரீ கிருஷ்ணா. அவருடைய பண்புகள், அவர் எப்பொழுதும் இந்த புல்லாங்குழல் வைத்திருப்பார், புல்லாங்குழல் இசைப்பார். இந்த விசுத்தி சக்கரத்தின் தத்துவத்தையே அது காட்டுகின்றது. நாம் புல்லாங்குழல் போல் உள்ளுக்குள் பணிவோடு எளிமையாக இருக்க வேண்டும். நாம் ஒன்றும் செய்வதில்லை, எம்மை இயக்குவது இந்த எல்லாம் வல்ல இந்த சக்தி, அதனுடைய கருவி. நாம் அந்த மூலமாக இறை அன்பு வெளிப்படுகின்றது, அதனால் நாம் மகிமை அடைகின்றோம். ஸோ இதையே காட்டுகின்றது. எனவே இன்று ஒரு சிறிய பாடலை கேட்டு இன்றைய தியானத்தை முடிப்போம்.
बजती रहे। इच्छा मेरी कुछ ना रहे, मर्जी तुम्हारी चलती रहे। अधरं मधुरं वदनं मधुरं नयनं मधुरं हसितं मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपते रखिलं मधुरं वचनं मधुरं चरितं मधुरं वसनं मधुरं वलितं मधुरं चलितं मधुरं भ्रमितं मधुरं मधुराधिपते रखिलं मधुरं मधुराधिपते रखिलं मधुरम्। वेणुर्मधुरो रेणुर्मधुरा वाणिर्मधुरा पादौ मधुरा नृत्यं मधुरं सख्यं मधुरं मधुराधिपते रखिलं मधुरं मधुराधिपते रखिलं मधुरं गीतं मधुरं पीतं मधुरं भुक्तं मधुरं सुप्तं मधुरं रूपं मधुरं तिलकं मधुरं मधुराधिपते रखिलं मधुरं मधुराधिपते रखिलं मधुरं करणं मधुरं तरणं मधुरं हरणं मधुरं स्मरणं मधुरं वमितं मधुरं शमितं मधुरं मधुराधिपते रखिलं मधुरं मधुराधिपते रखिलं मधुरम्।
रखिलं मधुरं मधुराधिपते रखिलं मधुरं मधुराधिपते रखिलं मधुरम् ஸோ இப்பொழுது மீண்டும் ஸ்ரீ மாதாஜி எமது குரு ஸ்ரீ மாதாஜிக்கு எமது இதயபூர்வமான அனந்த கொடி நன்றிகளை தெரிவித்து அவருடைய ஞானம் அவருடைய வழி நடத்தல் அனைத்துக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து குண்டலினி அணையை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை முடிப்போம். ஸோ முதலாவது தடவை இரண்டாவது தடவை மெதுவாக, மூன்றாவது தடவை, ஸோ கைகளை மெதுவாக கீழே கொண்டு வந்து கவசமிட்டுக் கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். ஸோ அனைவருக்கும் நன்றிகள். இன்று மோடு தியானத்தில் இணைந்த அனைவருக்கும் எமது நன்றிகள். ஸோ உங்களுடைய